ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ டைம் பார்த்தா 4:30 ஆகுது. ஃபர்ஸ்ட் சவாரி காலையில் ஏஞ்சி போய் கேஸை போட்டு கேஸ் பார்த்தா 250 ரூபா பிடிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து கீழ் கடலை வந்தோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 430 ரூபா வந்துச்சு. கஷ்டம் 460 ரூபா போட்டாங்க. இதுக்கப்புறம் சவாரி நான் அடிக்கல. இப்போ ட்ராப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தா இங்கே எங்கேயும் அடிக்காது, வேலை செய்து தான் போய் ஆகணும். ஏன்னா டைம் பார்த்தா 4:36 ஆகுது. எடுத்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கட்டையிலேருந்து வேலை செய்கிற ட்ராப்பு ஓலாவில் தான் எடுத்துருக்கோம். எடுத்து நெக்ஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சவாரி எப்போ வருதுன்னு பார்க்கலாம் மக்களே. இப்போ வந்து வேலைச்சேரி தான் எடுத்துருக்கோம். வேலைச்சேரிலேருந்து கண்டிப்பாக அடிக்கணும்னு நம்பிக்கையோடு போகலாம். ட்ராப் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:06 ஆகுது. இதுக்கப்புறம் சவாரி வரல. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 5 மணி 6 நிமிஷம் ஆகுது. சரிக்கா 580 ரூபா ஓட்டிருக்கோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வேலைச்சேரிலேருந்து சவாரி அடிக்கலை. வேலைச்சேரிலேருந்து திருவான்மூர் எம்பியாக தான் வந்தது. திருவான்மூர்லேருந்து சென்ட்ரல் அதாவது மெடிக்கல் காலேஜ் அடித்தான். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 275 ரூபா. அதை விட்டுட்டு அப்படியே சென்ட்ரல்லேருந்து அப்படியே யூட்ரன் பண்ணி நம்ம சேப்பாக வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. இந்த வரைக்கும் எவ்வளோ ஓட்டிங்க பார்த்தா 750 ரூபா ஓட்டிருக்கேன் மக்களே. அவ்வளோதான் இன்றைக்கி ஏர்னிங்ஸு. இதுக்கப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா 6:05 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் பற்றி 5:45 விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:45 ஆகுது. தெரியுதுங்களா? இப்போ தான் ஒரே சவாரி எடுத்து எக்மோர் போய் வந்தோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 105 ரூபா மக்களே. அவ்வளோதான். இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான். இனிவே எப்படியா இருந்தாலும் நம்ம ஓட்டி தான் அவனை நம்ம கஷ்டத்துக்கு. நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சவாரி நல்லா எடுக்கும்போது நல்லா சந்தோஷமாக சொல்கிறது நண்பா, சவாரி வரும்போது ஏன் அப்படி சொல்லி காட்டுறீங்க அப்படின்றாங்க. ஏன் நண்பா, நாங்கள் வாட்டர் டியூ கட்டணும், வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, 2 டியூவு, சாப்பாடெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு தோணலை. ஒரு நாளைக்கு சவாரி எடுக்கலாம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்கிறோமே. 105 ரூபா எக்மோர் போனோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் சவாரி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போய் வந்தேன். ஓலாவில் தான் வந்தோம். ரேப்பிடலுக்கு அடிக்கவே ரொம்ப நேரமாக. எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 105 ரூபா வந்துச்சு. திரும்பி சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சேப்பாக்க வந்தோம். அது ஒரு 105 ரூபா. மொத்தம் 210 ரூபா ஓட்டிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:21 ஆகுது. கரெக்டாக இது வரைக்கும் ஒரு 1000 ரூபா ரவுண்ட் பண்ணிட்டோம் மக்கள். இதுவே ஒரு வழியாக 1000 ரூபா ரவுண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவாரி இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டோம். நண்பர் ஒருத்தர் சவாரி டல்லு தான் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி நீங்கள் சவாரி டல்லு தான். ரோடே காலியாக இருக்குது மக்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். 105 ரூபா தான். ஓலாவில் தான் எடுத்துகிட்டு இருக்க. ரேப்பில் 1 ரூபா அடிக்கல. எல்லாமே 105 அது மேலே அமௌண்ட் வர மாட்டேங்குது. நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுறோம்னு சொல்லுவாங்க. அதாவது பொருள் கட்டி சொல்லுவாங்க தெரியும். அந்த குதிரை இருக்குங்களா, இந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். ஹைகோர்ட் இறக்கிட்டு இப்போ தான் ட்ராப் பண்ணோம். 105 ரூபா வந்துச்சு. கரெக்டாக 110 ரூபா கஷ்டமாக கொடுத்தாங்க. இந்த ரோட்டில் தான் வரோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சவாரி வருதான் மக்கள். காலையில் டியூட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். காலையில் வீட்டுக்கு போயிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. 1 மணிக்கு டியூட்டிக்கு வந்திருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஓட்டணும். இப்போ வந்துருக்கு கரெக்டாக. சாப்பிட்டு ஏஞ்சிட்டோம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் மக்கள். டைம் பார்த்தா 1 மணி வந்துட்டோம். பார்க்கலாம். வெயிட் பண்ணி சவாரி என்ன அடிக்கலப்பா. இதுக்கு மேலே வந்து இப்போ தான் மக்கள் ஃபஸ்ட்டு சவாரி எடுத்திருக்கோம். எவ்வளோ வந்துச்சு பார்த்தா 105 ரூபா. எக்மோ தான் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி ஸ்டாப் தான் போகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் எப்போ வருதுன்ட்டு. ரேப்பில் ரொம்ப லாங்காக அடிக்கிறான் மக்களே. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பிக்கப் அடிக்கிறேன். இப்படிலாம் போனால் என்ன ஆகிறது? டென்ஷனாக டீயை குடிக்க ஆரம்பிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. இப்போ அது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஃபுல்லாக 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3.25 கிலோமீட்டர் பிக்கப்பு. இப்படி அடித்தா நம்ம எங்கே போய் பிக்கப் பண்ணுறது? மனசாட்சி இல்லைடா உங்களுக்கு? அப்படி தான் இருக்குது பாருங்க. 4 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப், 102 ரூபா. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வருது கணக்கு. இதெல்லாம் போய் நம்ம பிக்கப் பண்ணி என்ன கட்டுப்படி ஆகுது? மனசாட்சி இல்லாமல் வர ரேப்பில் போகிறான்னு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க 5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 5 கிலோமீட்டர் மொத்தம் 150 ரூபா. கிலோமீட்டர் 10 ரூபா போகிறானுங்க. அடா பாய்மலடி போடாடி. பிக்கப் அடிக்கிறது பார்த்தா மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறான் ரேப்பில். 5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி 3 கிலோமீட்டர் ட்ராப், 8 கிலோமீட்டர் அடிக்கிறான். 86 ரூபா 87 ரூபா அடிக்கிறான். ரொம்ப மனசாட்சி இல்லைடா. வண்டி ஓட்ட தோண மாட்டேது மக்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு 320 ரூபா ஓட்டிருக்கோம். அவங்க மொத்தம் 1300 ரூபா ஓட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இங்கே இருந்து தலைவலி தான் ஓவர் ஆகும். நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுது. ஏன் கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே லாங்காக தான் அடிக்கிறான். சரௌண்டிங்கில் அடிக்கவே மாட்டான். சென்ட்ரலு, எலிஃபென்ட் கேட்டு, வேப்பேரி இந்த பக்கம் தான் அடிக்கிறான். தவிர பக்கத்தில் எதுவுமே பிக்கப் அடிக்க மாட்டான். ஏன்னு தெரியல. அங்கே ஆட்டோக்காரன் இல்லையா சென்ட்ரல் பக்கம்னா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு வாரமாக ரேப்பிடெல்லாம் இப்படி பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பிக்கப்லாம் அடிக்கிறான். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம் தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் அடிக்கிறான்னு தவிர பக்கத்தில் எதுவுமே பிக்கப் பண்ண அடிக்க மாட்டான். என்னடா ஆயிடுச்சு இந்த ரேப்பிடோக்கு? அப்படி தான் இருக்குது நிலைமை. ஓலால் தான் நான் அதுக்கு வந்ததில் ஓட்டியிருக்கேன். தவிர ரேப்பிடில் எடுக்கவே முடியல. எல்லாமே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் பிக்கப் அடிக்கிறான். என்னடா ஆச்சு உங்களுக்கு? தொப்பை 5 சட்டை வேறு கழிச்சு போட்டு அவ்வளோதான் வந்து நான் ஒரு 1/2 hour அடிக்குது. எல்லாமே சென்ட்ரல் எக்மோர் தான் அடிக்குது.
அதனால இன்னையோட இந்த வீடியோ முடிச்சிருக்க மக்களே இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1320 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் மக்களே. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுமாரி அடிக்குதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பிக்கப் ரேப்பில் அடிக்குதா இல்லை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க மக்களே. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு புரியல. எங்களுக்கே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பிக்கப் அடிக்குது. சென்ட்ரல் சேப்பாக்கத்தில் இருக்க சேப்பாக்கத்தில் சென்ட்ரல் பிக்கப் அடிக்கிறான். மனசாட்சி இல்லாமல் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பிக்கப் அடிக்கிறான். என்னடா இது காரடா இது ஆட்டோடா அது கூட தெரியாமல் அடிச்சுட்டு இருக்காங்க. கஸ்டமர் கால்கள் ஃபோன் பண்ணி தான் பேசலாம். இதே எங்களுக்கு தான் இப்படி அடிக்குதா இல்லை உங்களுக்கு அது நிலைமையில் தான் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் மக்கள். நன்றி, வணக்கம்.